18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேரணி போயிருக்கிறாரு தேஜஸ்வி யாதவோட. சும்மா மாசா இருக்கு காட்சி பாருங்க. பாண்டியன் இந்த பேரு தெரியாம யாராச்சும் இருப்பாங்களா? இப்ப நவீன் பட்நாயக் கூட கைகோர்த்து வரக்கூடிய காட்சிகள் வெளியாயிருக்கு. வாகன ஓட்டிகள்லாம் புலம்பிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் குறிப்பிட்ட ஒரு பெட்ரோல் நிலையத்தில் பெட்ரோல் போட்டவங்க. அப்படி என்னப்பா சம்பவம் ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி கலந்துருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. எல்லா பங்க்லயும் செக் பண்ணிட்டு உங்களுக்கு டென்சிட்டி லெவல் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு டென்சிட்டிக்கு சம்பந்தம் இல்ல பிரதர். என்ன சொல்றாங்க? இல்ல அவர் என்ன பேசுறாரு? எங்க பாரு தண்ணி நிக்குதுன்னா நிக்குது கடை ரோட்ல நிக்குதான். என்ன சொன்னாங்க? இது ரோடே அதோட ரோடு. பொதுமக்கள் எங்களுக்கு. அப்புறம் திருச்சி பக்கம் வண்டியை விட்டோம்னா ஓவிய கண்காட்சி நடக்குதுப்பா, ஒரு எட்டு பார்த்துட்டு போக கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே போய் பார்த்துருவோன்னு பார்த்தா தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரத்தை அப்படியே பிரதிபலிக்கிற வகமா பயங்கரமா வரைஞ்சிருந்தாங்க. காட்சிகள் பிரமாதம். ஒரு முறை நீங்களும் பாருங்க. பேட்ஸ்மேனு, பவுலரு, கபடி பிளேயரு, பாகுபலின்னு எல்லா கெட்டப்பையும் போட்டுட்டாரு. இப்போ திருவண்ணாமலை பக்கம் ஏகப்பட்ட கெட்டப்ல ஒருத்தர் சிலை செஞ்சு வச்சிருக்கிறார். பாப்போமா? பண்ணாலும் இந்த பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலப்பா. எதுக்கு பார்க்குறேன்னே தெரியல. சரி ஒரு 10 நிமிஷம் பார்ப்போன்னு ஆரம்பிச்சா மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி தொடர்ச்சியாக ரீல்ஸு, ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுனால மன ரீதியிலான பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு ஆய்வு முடிவுகள் சொல்லியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான பதில்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? கொஞ்ச நேரம் பார்த்தா போதும், ஆனால் பார்த்துனே இருந்தால் தான் தோணும். ஆனால் நம்ம மனசு தான் இங்கே டைம் பாஸ் எதில் பண்ணணும்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அப்படி பண்ணாமல் அதுக்கு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் டைம் செலுத்தினா நல்லாயிருக்கும். இதை பார்க்குறதுனால தனியாக இருக்கிறாங்க, ரொம்ப பேச மாட்டுறாங்க. பசங்க கூட தனிமையை தான் பார்க்குறாங்க. எல்லாம் ஒன்றா பேச கொள்ள இருக்க மாட்டுறாங்க. அது முதல்ல பேரண்ட்ஸ் அதுலேருந்து வெளியில் வரணும்.
குழந்தைங்களை விட இப்போல்லாம் பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு ஜாஸ்தி ரீல்ஸ் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் செய்கிறதும் அவங்க தான். ஸோ அதுலேருந்து முதல்ல அவங்க வெளியில் வரணும். மக்களாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். நைட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எந்நேரமும். அதை பார்த்துட்டு இருந்தால் நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அதாவது அவங்கவுங்க திருந்தாமல் நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் தடுக்க முடியாது. இந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாமல் நிறையா இது ஆபாசமாகவும் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. புத்தகம் படிக்கலாம், செல்ஃபோனை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வீடியோஸ் பார்க்க முடியும், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் அளவு அப்படின்ற மாதிரி அந்த ஆப்பில் ஏதாவது ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தால் ஓரளவுக்கு இதை குறைக்கலாம். இப்போ நல்லாயிருக்கும், இவங்களுக்கு சந்தோஷம். ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு உடம்பு பாதிப்பு இதெல்லாம் வரும்போது தான் தெரியும். பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா உடல்நிலை கட்டாயமாக பாதிக்கும். செல்ஃபோனை கொடுத்தேவும் அழுகாமல் இருக்கட்டும்ங்கிறதுக்காக செல்ஃபோனை கொடுத்து அவங்களே இது பண்ணுறாங்க. ரீல்ஸ் மோகத்தில் ஆபத்தான முறையில் கார் மேலே உட்காந்து ஒருத்தர் சாகசம் பண்ணியிருக்கிறாரு உத்தரப்பிரதேசத்தில். காட்சியெல்லாம் வெளியாயிருக்கு. இதுதான் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் கொஞ்ச நாள்ல விட்டுட்டீங்க, இப்போ எங்களை பார்த்து பாய ஆரம்பிச்சிருக்கீங்க, மறுபடியும் பூனை பக்கம் போயிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சம்பவம் சென்னையில் நடந்திருக்கு. வளர்ப்பு பூனையை திருநாய்கள்ல ஒன்னா சேர்ந்து தாக்கக்கூடிய அதிர்ச்சி காட்சிகள் வெளியாயிருக்கு. தயவு செஞ்சு நாய்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறதே நல்லது. உத்தரப்பிரதேசத்தில் போக்குவரத்து காவலர் ஒருத்தர் டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறார். எதிர்பாராத விதமாக வேகமாக அந்த கார் அவர் மேலே மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. இந்த காட்சிகள்லாம் வெளியாயிருக்கு. பார்க்கவே அவ்வளோ பயமா இருக்கு. மின்சார பேருந்து, தாழ்தள பேருந்து, புது பஸ்லாம் வாங்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த மாதிரியான சம்பவங்களும் நடந்துகிட்டே தான் இருக்கு. சிவகாசி பக்கம் மேற்கூரையெல்லாம் ஓட்டையா இருந்திருக்கு. மழை தண்ணிலாம் உலக பயணிகள்லாம் பயங்கரமா அவதி அடைஞ்சிருக்கிறாங்க. மழைக்காலம் வேற வரப்போது, தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேருந்துகள்லாம் பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் இப்படிலாம் பேசலாமா, இப்படி விமர்சனம் பண்ணலாமா, இதெல்லாம் சரிதானா? எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வேட்பாளராக நிக்க வச்சிருக்கோம், நீங்களும் வேட்பாளராக அறிமுகப்படுத்திருக்கிறீங்க, 2 பேரும் போட்டி போடட்டும், நிக்கட்டும், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க துணை குடியரசுத் தலைவர் ஆக போறாங்க, அதுக்காக இப்படிலாம் விமர்சனம் பண்றது சரியா அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசரை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் என்னன்னு விமர்சிக்கிறார், நக்சல்னு சொல்லுகிறார். ஒரு உள்துறை அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை மறந்து ஒரு முன்னாள் நீதியரசரை பற்றி அபாண்டமாக பேசியிருக்கிறார். அவங்களால தீவிரவாதத்தை ஒழிக்க முடியல. அந்த கையாலாகாத நிலையை மறைக்க நீதியரசர் மேலே பழி போட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. ஒன்றிய பாஜக அரசு இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அரசியல் எதிரிகளை பழிவாங்க புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. தன்னாட்சி அமைப்புகளை பாஜகவின் துணை அமைப்புகளாக மாற்றிக்கிட்டு இருக்கு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குனதுமே எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சியா இருந்தது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செஞ்சதுதான். ஆமாப்பா, அது தெரியும். இப்போ எதுக்கு அதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அவரை காணுங்க, அவர் எங்க இருக்காருன்னே தெரியல, வீட்டு காவலில் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மிரட்டி தான் ராஜினாமா பண்ண வச்சிருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை விசிக தலைவர் திருமாவளவன் முன் வச்சிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை
திரு தங்கர் அவர்களை அச்சுறுத்தி பணி விலக வைத்திருக்கிறார்கள். இப்போது வீட்டு காவலில் சிறை வைத்திருக்கிறார்கள். அவருடைய நிலை என்ன என்பது கூட தெரியவில்லை. இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவருக்கே இந்த கதி என்றால் குடிமக்களின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அவரை அச்சுறுத்தி வீட்டு காவலில் வைத்துவிட்டு இந்த தேர்தலை நம் மீது பாஜக அரசு திணித்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியோட பேரை சொல்லல அப்படின்ற விமர்சனம் எழுந்த நிலையில பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இபிஎஸ் அவர்கள், என்னுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் தேசிய ஜனநாயக கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர்கள், தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள். ஆமா, கரெக்ட். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த விஷயத்துல பேசுறது 100% கரெக்ட். உயிரோட இருக்கிறப்ப ஒரு முறை கூட ஆதரவு தெரிவிக்கல, பேசல. இப்போ திடீர்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த். சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க? தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு, அப்பெல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்பெல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த் சொல்றாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுறதை நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார். அதான் உண்மை. அதனால வந்து அவர் அண்ணன்றாரு, எங்களை பொறுத்த வரைக்கும் தம்பி அவர். அப்புறம் இந்த தாவேகா பக்கம் தேமுதிக ஓட்டெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் இப்படிலாம் பேசிக்கிறாங்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோம். அதுக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வேணா விஜய் எங்களுக்கு எங்க பையன் தான் நான் சொல்லுவேன். இப்போ விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் எப்படி, அந்த மாதிரி தான் விஜய். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி 20 ஆண்டு கட்சி, எதிர்கட்சியான கட்சி. கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும்தான். கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. அதனால அவர் வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு அன்னைக்கு சொல்றாரு மேடையில், சந்தோஷம். அவர் அண்ணன் சொல்லும்போது நாங்கள் அவரை தம்பின்னு சொல்கிறோம், அவ்வளோதானே கண்டு. அதுக்காக எங்கள் வாக்குகளை அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் கழகத்தில் இருக்கிற யாருமே அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க. தொட்டில் குழந்தை 1.5 வயசு குழந்தை இப்படிலாம் பேசலாமா? பாரம்பரியமிக்க திமுகவே திணறிக்கிட்டு இருக்கு. இவர் இப்படிலாம் வந்து அதிமுகவை விமர்சனம் பண்றதுலாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்குங்க, போங்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருத்தர். இவர் பேசுவது வந்து சிறுவலைத்தனமானது. அதிமுக பற்றி பேசுவது சிறுவலைத்தனமானது. அதிமுக 52 ஆண்டுகள் களம் பயின்று 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. இந்த கட்சியை வந்து குறைத்து மதிப்பிடுவதற்கு பேசுவது அவருடைய வீழ்ச்சியினுடைய முதல் படிக்கட்டில் ஆரம்பித்து விட்டார், தெரிவித்தார். இன்னும் அவருக்கு வந்து மிகப்பெரிய எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய பேச்சில் தெரியவில்லை. பாரம்பரியம் உள்ள திமுக கட்சியே மிரண்டு போய் கிடைக்கிற நேரத்தில் 1.5 வயது உள்ள தொட்டில் குழந்தையாக இருக்கின்ற விஜயனுடைய கட்சி, விஜய் அவர்கள் அதிமுக தலைமையை பற்றியோ அதிமுக கட்சியை பற்றி பேசுவது கேள்விக்குரியது. அவருடைய பேச்சுக்கள் செயல்கள் எதுவும் நடக்க போறது கிடையாது. அதெல்லாம் களத்தில் நிற்க முடியாது. இப்படி பேசினவங்க ரொம்ப பேர் நாங்கள் பார்த்தோம். அதிமுகவை வந்து சிறுவத்தனமா பேசுறவங்க அடையாளம் தெரியாம போன வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கு. முதிர்ச்சி தெரியல அந்த பேச்சுல, பக்குவம் முதிர்ச்சி ஒன்றும் இல்லை. 50 ஆண்டு காலத்துக்கு மேல பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி இப்படிலாம் பேசுறது எப்படி சரியா இருக்கும்னு தெரியல அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு இயக்கத்துடைய தலைவர் இடத்துல ஒரு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு உங்களுக்கே தெரியும். அவர் எப்படியெல்லாம் அடிபட்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு தெரியும். ஸோ அப்படி வரும் பொழுது அப்படிப்பட்டவர் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து அவருக்கே அது உகந்ததா? அதெல்லாம் புதுசாக எங்கேருந்து வரல. தமிழர் கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான், மாண்பு துணை முதலமைச்சரோட நண்பராக பழகிய குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் அவருடைய தொண்டர்களும் அது உணர்ந்து கொள்ள வேண்டும். மொதல் மாநாட்டில் அவர் பேசும்பொழுது சொன்னது, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது, நாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போட்டு பேசிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் எனக்கு தெரியும். தீபாவளிக்கு சங்கு சக்கரம்லாம் சுத்துள்ள அந்த மாதிரி 2 பைக்கு ஒன்னோட ஒன்று சேர்ந்து
கரகரன்னு சுத்திக்கிட்டே இருக்கு ஹைதராபாத்ல. அந்த காட்சி பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. விபத்துல சிக்கின பைக் இன்ஜின் ஆஃப் ஆகாம இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜாலியா சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. ஆனா கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.